என்னதான் துபாயில் நிறைய டெவலப்பர்ஸ் இருந்தாலும் நமக்கு தேவையான யூனிட்ஸை பார்த்து செலக்ட் பண்ண முடியாது. நமக்கு தேவை மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம பில்ட் பண்ண முடியாது. நம்ம மக்களுக்கு எப்போவுமே நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி கட்டணும், பார்த்து கட்டணுங்கிற ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து துபாய் ஏர்போர்ட்டில் இருந்து 30 minutes டிரைவில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் இருக்கிறோம். ஆக்சுவலி இப்போ பின்னாடி பார்க்குறது தான் அந்த வில்லா. இது வந்து ஒரு 5 bedroom + மெய்ட் வில்லா. இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியா அண்ட் 3560 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கிறோம். நம்ம உள்ளே என்ட்ரான உடனே ஒரு கார் பார்க்கிங் அண்ட் ரைட் சைடில் வந்து ஒரு ஓடிஎஸ் ஸ்பேஸ் மாதிரி விட்டுருக்கிறோம். இது வந்து ஒரு தமிழ் கிளைண்ட்டு கட்டினவில்லை, ஆனால் இருந்தாலும் ஒரு அரபிக் டச்சோட கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இன்சைட் என்ட்ரான உடனேவே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மஜ்லிஸ், அந்த இது மெயின் என்ட்ரன்ஸ் இது ஹாலுக்கு. மஜ்லிஸ்க்கு நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மேபி ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம். மஜ்லிஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு கெஸ்ட்டு உட்கார்ற ஏரியா. நம்ம பொதுவாக வந்து உள்ளே யாரும் கெஸ்ட்டு வர வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இங்கே வந்து உட்கார வச்சுக்கலாம். அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரூம், ஒன்லி டாய்லெட் மட்டும் இருக்கும், பாத் பண்ண முடியாது, ஒரு பவுடர் ரூம். இங்கேருந்து ஒரு ஹால்வேக்கு என்ட்ரன்ஸ் அண்ட் மெயின்லேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பேசியஸான ஹாலுக்குள்ளே வந்த உடனேயுமே ஒரு ரைட் சைடில் சின்ன டாய்லெட், ஹாலில் டைனிங் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறதுக்காக மேலே வந்து போகிறதுக்கு ஒரு ஸ்டேரில் இருக்கிற இடத்த கூட விடக்கூடாதுன்னு சொல்லி இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது நம்மளே பண்ணுறனால வந்து ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் நம்ம உள்ள ஹால்லேருந்து போகும்போது வந்து ரைட் சைடில் கிச்சன் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ரூம் வந்து எதுக்குன்னு சொன்னால் கீழே துபாயில் பெரும்பாலும் வந்து கீழே வந்து நம்மளுக்கு ரூம் இருக்காது, மேலே தான் எல்லா ரூமுமே இருக்கும். நம்ம ஏன் இங்கே கீழே வந்து ரூம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் எல்டர்லி பீப்புள் இருப்பாங்க, மேலே ஏற முடியாது. அவங்களுக்காக கீழே ஒரு ரூம் வித் அட்டாச் டாய்லெட் அண்ட் இன்சூட் வார்ட்ரோபோட எல்லா வார்ட்ரோப் எல்லாமே இருக்குது இங்கே. இது ஒரு மாஸ்டர் ரூம்னே சொல்லலாம். அப்புறம் வந்து கிச்சன் வந்து இது வந்து க்ளோஸ்டு கிச்சன். மெயினாக நம்ம மக்களுக்கு வந்து க்ளோஸ்டு கிச்சன் தான் எதிர்பார்ப்பாங்க. ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கிச்சன், பெரிய கிச்சன், நிறைய செல்ஃபோட நமக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் ஃபுல்லாக வைக்கிற அளவுக்கு உள்ள செல்ஃபு, பெரிய செல்ஃபோட வச்சுருக்குறோம். பின்னாடி வந்து நம்ம வீட்லலாம் வந்து பேக்யார்ட் முத்தம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுற்றி இடம் விட்டு கட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ ஸ்பேசியஸ்ன்னு பார்த்தா 4 சைடுமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ இடம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. பின்னாடி அப்படியே வந்து பாருங்கள், இவ்வளோ இடம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இங்கே வேணால் சின்னதாக கார்டனிங் வச்சுக்கலாம், வாஷிங் மிஷின் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பின்னாடி நம்ம என்ன வளர்க்கணுமோ வளர்த்துக்கலாம். பின்னாடி வந்து ஒரு ரூம், இதுதான் மெய்ட்ஸ் ரூம். இங்கே டிரைவர் வராங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்து டிரைவருக்கோ மெய்டுக்கோ கொடுக்கலாம், அவங்க ஸ்டே பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது டீசெண்டான சைஸில். அப்போ பின்னாடி நம்ம இப்படி கொடுக்கும்போது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே எதுவும் என்ட்ரி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க இது வந்து பின்னாடியே அப்படியே வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது இப்போது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். இது வந்து ஒரு G+2 வில்லா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. கீழே ஒரு ரூம். அப்புறம் நேராக போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து 3 ரூம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேரே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டீசெண்டான பெரிய சைஸில் இருக்குதுன்னு தெரியும். நம்ம மற்ற இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தா அகைன் லெஃப்ட் சைடில் அப்போ ஓட்டிஸ் வெளிச்சத்துக்காண்டி இது வந்து விட்ருக்காங்க. வீடு வந்து டே அண்ட் நைட் ஃபுல்லாக வெளிச்சமாகவே இருக்கும். மேலே நம்ம வந்துட்டோமா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ரூம்ஸ் இருக்குது. சின்னதாக ஒரு காரிடர் விட்டுருக்காங்க. இங்கே ஒரு சோஃபா மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மேலேருந்து கீழே ஃபுல் ஆக்சஸ் வியூ தெரியும். லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், இது ஒரு மாஸ்டர் ரூம். செம பெரிய சைஸ். இந்த மாதிரி சைஸ் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. வித் அட்டாச்ட் பால்கனியோட, பால்கனி சைஸ் கொஞ்சம் ரீசெண்டாக விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் அண்ட் வார்ட்ரோபோடு இருக்குது. இன்சூட் வார்ட்ரோப் இது ஃபுல்லாக. யூ கேன் see எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரு மாஸ்டர் ரூம். இது வந்து டாய்லெட். உள்ளே போனால் ஃபுல்லாக பிராண்டட் கிளாஸஸ், எல்லாமே பிராண்டட் டோட்டோவோட. உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் 2 ரூம், எல்லாமே மாஸ்டர் ரூம் சைஸ் தான். மோர் ஓவர் எதுவுமே சாதாரண ரூம் சொல்ல முடியாது, எல்லாமே அட்டாச்சு வாஷ் ரூமோட. இது ஒரு ரூம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரூம் வித் வார்ட்ரோப் அண்ட் அட்டாச் வாஷ்ரூம். இது ஒரு ரூம். அந்த 3வது மாஸ்டர் ரூம் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது. இங்கே வந்த உடனே ஒட்டி லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், டீசன்ட் சைஸ் ரூம் வித் அட்டாச் வாஷ்ரூம் அண்ட் வார்ட்ரோப். இப்போ நம்மளுக்கு வந்து 2 பொண்ணு 3 பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து துபாயில் வந்து இவ்வளோ ஸ்பேசியஸான ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கிறதே இல்லை. இதோட அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வரும்.
அப்புறம் நம்ம வந்து G+2ன்னு சொல்லியிருந்தோம். 2வது மாடிக்கு இப்போ போகிறோம். ரெண்டாவது மாடியில் வந்து ஒரே ஒரு ரூமு. இது ரூம் வித் அட்டாச்டு வாஷ்ரூம். சின்னதாக யாராவது வந்து கெஸ்ட்டு வராங்க, யாராவது வராங்கன்னா கெஸ்ட் ரூமாக வச்சுக்கலாம். இல்லை மேபி மேலே வந்து தங்கன்னு சொன்னால் தங்கிக்கிடலாம். அப்புறம் நம்ம ஊர் டைப்பில் சொல்கிற மாதிரி மொட்டை மாடி. டெரஸ் அக்சஸ் வந்து எங்கேயுமே துபாயில் டெரஸ் அக்சஸ் பண்ண முடியாது. இது டெரஸை வந்து நம்ம இங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியும். வேணும் நம்ம சொன்னால் நம்மளுக்கு தேவையான செடிகள் அதெல்லாம் வச்சுக்கிடலாம் ஃபுல்லாக. 2 சைடு டெரஸுக்கு அக்சஸ் இருக்குது, அந்த சைடும் இந்த சைடும். இது வந்து ஒரு டெரஸ் அக்சஸ், வந்து மெயின் என்ட்ரன்ஸில் உள்ள அக்சஸ். இது துபாயில் ஒரு G+ மெய்டு வில்லா வாங்கணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் 5 மில்லியன் வரும். அதுவும் கஸ்டமைஸ் பண்ண முடியாது, இருக்கிற விட தான் வாங்கணும். நம்ம இப்போ பார்த்த வில்லா வந்து 1.75 மில்லியனுக்கு உங்களுக்கு தரும். இந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை இதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி வேணால் கூட நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு DM பண்ணுங்கள்.